ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்ற பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ க்ரோம்குள்ளே கூகுள் போய்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டே வரேன் தமிழ்நாடு போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுமே பாருங்கள், இது மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னே இது வேறு, இப்போ இருக்கிறது வந்து என்ன பண்ணுறது, நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு தான் உள்ளே போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து என்ன பண்ணுறேன், சிட்டிசன் சர்வீஸ் கொடுத்து அதில் வந்து பாருங்கள் பெய்ட் சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போலீஸ் சர்டிஃபிகேட் அப்ளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூ சர்வீஸ் கொடுத்தோடனே என்ன பண்ணுறது, லாகின் ரெஜிஸ்டர்னு கேட்குது. ஸோ புதுசாக போகிறவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லை ஆல்ரெடி வந்து நான் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்து லாகின் கொடுத்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். என்னோடய கேண்டிடேட்டு ஃபஸ்ட்டு நேம் வந்து நான் அது அவங்க யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம். சரிங்களா? அவங்க நேம் எப்படி ஆதார் கலக்கிற மாதிரி அவங்களுக்கு எப்படி வந்து நேம் வேணுமோ அதே மாதிரி டைப் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஆதார் கலக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க, டைப் பண்ணிக்காங்க. இப்போ நான் டைப் பண்ணி போகிறேன். அது மாதிரி ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், ஃபாதர்ஸ் ஆர் கார்டியன் நேம், அதான் அப்பா பேர் கேட்குறாங்க. சரிங்களா? அதில் சப்போஸ் வந்து ஒரு லேடிஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதான் அவங்க ஹஸ்பண்ட் நேமுக்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்து அதாவது ஹஸ்பண்ட் நேமில் கேட்குறாங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மேலில் இருந்தால் பொண்ணு பிரச்சனை இல்லை, ஒன்லி வந்து அவங்க அப்பா பேர் தான் வர மாதிரி இருக்கும். ஃபீமேல் இருந்தால் ஹஸ்பண்ட் ஆர் அவங்க அதை ஃபாதர் நேமாக 2 பேராச்சும் ஒன்று போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ சர்டிஃபிகேட் எப்படி வேணுன்றீங்களோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபாதர் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், எனக்கு இது டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படின்னா, அந்த கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த் அதனோட ஆதார் கார்டில் இல்லை பேன் கார்டில் என்ன ப்ரூஃப் இருக்கோ, இல்லை மார்க்ஸில் என்ன ப்ரூஃப் இருக்கோ அது கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இயர், மந்த்து, டேட்டு. சரிங்களா? இன்னும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இயர், மந்த்து, அப்புறமா டேட்டு. ஸோ ஆதார் கார்டு நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க, டைப் பண்ணியாங்க. சரிங்களா? மந்த்து, இயரு, டேட் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க, கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்பா பேர், அவங்களுடைய கேண்டிடேட் நேமு, அதே மாதிரி அவங்க டேட் ஆஃப் பர்த், இது 3 வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, கண்டினியூ கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னா அது யூசர் நேம் கேட்குது. ஸோ வந்து நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் எப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்க, கேப்ஸ் லெட்டர் வித் ஸ்மால் லெட்டர் வித் வந்து என்னது ஸ்பெஷல் கேரக்டர் போட்டு வித் நம்பர்ஸ், இது 3 எல்லாம் 4 கலந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் வந்து இதான் அப்படி என்ன பாருங்கள், சப்போஸ் வந்து பாருங்கள் அவங்க பேர் வேணால் கொடுத்தேன் எடுத்துக்கல. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், மொத்தம் வந்து அவங்க பேர் கேப்ஸில் இருக்கணும், ப்ளஸ் ஸ்மாலாக வரணும், ஸ்பெஷல் கேரக்டர் வரணும், வித்து நம்பர், இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணுமோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாஸ்வேர்டு செட் பண்ணுறது ஈஸி தான். அதுலேயும் வந்து என்ன கேப்ஸு சும்மாலே ஸ்பெஷல் கேரக்டர் வித்து 1 2 3 மாதிரி போட்டு செட் பண்ணிக்காங்க. பாருங்கள், நான் இப்போ கொடுத்துட்டேன், அது எடுத்துக்கிச்சு. சரிங்களா? அடுத்து பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுறேன். அது ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்ட் காட்டுது, இதே ஓகே கேட்குது. இல்லை நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஐ வாண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் மை ஓன் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்சா பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதை கொடுத்து நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த கண்டிஷன் இருக்கணும். ஸோ நம்ம போடுற பாஸ்வேர்டெலாம். சரிங்களா? அடுத்து வந்து அது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதெல்லாம் பண்ணுறேன், அதே கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகுது பாருங்கள். அங்கே என்ன கேட்குது, இமெயில் அட்ரஸ். ஸோ இங்கே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பர் என்ன பண்ணுது, வெரிஃபை பண்ணுது. ஸோ உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துட்டிங்கன்னா கூட என்ன பண்ணலாம், நீங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் வித் ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் திரும்பி உங்களுடைய யூசரை வந்து ரெக்கவர் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் தரோம். சரிங்களா?
ஸோ பாருங்கள் உங்கள் மெயிலே டைப் பண்ணிக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும், உங்கள் நீங்கள் கொடுக்குற மெயிலுக்கு என்ன பண்ணும் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து அந்த கீழே வந்து என்ன இருக்குது மொபைல் ஓடிபின்றதால அதே மெயிலுக்கு மெயில் ஓடிபின்றதால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாருங்கள் கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க. ஸோ மெயில் ஃபுல்லாகவே கேப்ஸ் லெட்டர் தான், ஸ்மால் லெட்டர் தான் வந்து கண்டிப்பாக வரும். சென்ட் ஓடிபி கொடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் ஓடிபி மெயிலுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த மெயில் ஓடிபி மெயில் ஓடிபிக்கும் மொபைல் ஓடிபிக்கும் கொடுத்துட்டு அது கீழே பாருங்கள் கேப்சா, அந்த கேப்சா வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்மால் தான் ஸ்மால், நம்பர் தான் நம்பர், கேப்ஸ் தான் கேப்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்து சப்மிட் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஸோ கேப்சா டைப் பண்ணுறேன். என்ன சொல்கிறது எரர் காட்டுது. ஸோ உங்களுடைய இன்வைட் ஓடிபி, ஸோ வந்து உங்களோட ஓடிபி வந்து என்ன பண்ணோம் தப்பாக போட்டிருக்கேன். ஸோ வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் நீங்கள் போட்ட ஓடிபி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், சப்போஸ் இல்லை திரும்ப எரர் வருதுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ரீசெண்ட் ஓடிபி கொடுத்து என்ன பண்ணலாம், இப்போ நியூ ஓடிபி சென்ட் பண்ணி கூட அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் வந்து ஃபீட் பண்ணலாம். இப்போ கொடுத்த உடனே பாருங்க எடுத்துக்கிச்சு வெல்கம் டு டிஎன் போலீஸ் சிட்டிசன் கிளிக் டு லாகின். ஸோ பாருங்கள் யூசர் நேம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி போட்ட யூசர் நேம் வந்து என்ன பண்ணுறேன் டைப் பண்ணுறேன். யூசர் நேம் டைப் பண்ணிட்டு அது கீழே என்ன பண்ணுறேன் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். அதுக்கு கீழே கேப்சா. ஸோ கேப்சா டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள் அதுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணி பார்த்தா தான் அந்த பாக்ஸ் டிக் ஆகும். ஸோ பாருங்கள் கிளிக் பண்ணோன்னே என்ன வந்துச்சு, இப்போ ஜஸ்ட் ஒரு 2 minutes ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சப்மிட் பொறுத்தவரை சக்ஸஸ், நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க. ஸோ வந்து இதாக பண்ணது நோ தேங்க்ஸ், நீங்கள் பாஸ்வேர்ட் சேவ் பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஒரு அந்த கேண்டிடேட்டோட ஃபோட்டோ வந்து நீங்கள் தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம் அங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவருக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்ற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் ஃபைல்ஸ்க்குள்ளே போகும். ஃபைல்ஸில் யாரோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து கொடுத்தோமே என்ன ஆகும் அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது நேம் பார்த்துக்கோங்க, அப்பா நேம் பார்த்துக்கோங்க, வந்து டேட் ஆஃப் பர்த் தான் செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் செக்யூரிட்டி கொஷின் கேட்டிருக்கு. அது வந்து நீங்கள் 3 கொஷின்ஸ் நீங்கள் வந்து தலைமாதிக்கும். ஸோ உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு சப்போஸ் இன் ஃபியூச்சர் ஏதாச்சும் வந்து உங்களுடைய ஐடி மிஸ் ஆனாலோ இல்லை ரிகவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொஷினுக்காக என்ன பண்ணுறாங்க இது கேட்குறாங்க. ஸோ வந்து பாருங்கள் நான் ஏதாச்சும் அது நிறைய இருக்குது, உங்களுக்கு எந்த ஏதாச்சும் 3 உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணி ஃபீட் பண்ணிக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் கொடுத்து அது அவங்க அப்பா பேரை நான் போட்டுக்கினேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் விச் சிட்டி டு யூ பார்ன், எந்த சிட்டியில் நீங்கள் வந்து பிறந்தீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சிட்டியில் பிறந்தாங்களோ என்ன ஸ்டேட்டில் பிறந்தாங்களோ அதான் ஜஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி பாருங்கள் அந்த எக்ஸ்குரி பக்கம் ஒரு இது இருக்குல்ல அங்கே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்டு கொடுத்துட்டு அதுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரே ஆன்சர் கீ. ஸோ தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் 3. ஸோ நான் போடணுன்ற மாதிரி போடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் 3 உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். திரும்பி வந்து என்ன பண்ணணும் லாகின் பேஜ் போயிடும். ஸோ வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு இதுக்கும். சரிங்களா, திரும்பி என்ன பண்ணி யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறா, நீங்கள் ஆல்ரெடி போட்ட பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி யூசர் நேம் க்ரியேட் பண்ணது வந்து போடுறீங்க. ப்ளஸ் அது ஆல்ரெடி நீங்கள் போட்ட பாஸ்வேர்ட் திரும்பி ரீஎன்ட்ரி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இடத்துல கேப்சா டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க சப்மிட் கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து பாருங்கள் என்ன வரும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ திரும்பி பாருங்கள் நீங்கள் உள்ள உங்களுடைய லாகின் பேஜுக்கு வந்துட்டீங்க. அதில் என்ன இருக்குது சிட்டிசன்ஷிப் சர்வீஸில் போய் என்ன பண்ணுறீங்க பெய்ட் சர்வீஸில் போயிட்டு போலீஸ் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன பண்ணும் நியூ ரிக்வஸ்ட் கொடுத்தோடனே என்ன பண்ண உங்களுடைய இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இதுலேயும் திரும்பி உங்களுக்கு தேவைப்பட ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கேண்டிடேட்டோட ஃபோட்டோ. பட் தானே கடைசியாக உங்களுக்கு இது இங்கே ஆட் பண்ண பிளேஸ் இல்லை, லாஸ்ட்டாக வந்து ஒரு டைம் லாஸ்ட்டாக ஒரு பிளேஸ் ஆட் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான பிளேஸில் ஆட் பண்ணணும். சரி பாருங்கள் உங்களுடைய டீட்டெயிலெலாம் கரெக்டாக டைம் செக் பண்ணிக்காங்க. அதில் பாருங்கள் என்ன ரீஜியன், நீங்கள் என்ன ரீஜியனாக இருக்கீங்கன்னு கேட்குது. நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு கேஸ்ட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குது. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னாலிட்டி, நீங்கள் இந்தியனா இல்லை வேறு ஏதாச்சும் கேட்குது. கடைசியாக பாருங்கள் ஆக்குபேஷன், என்ன ஒர்க் பண்ணுறீங்க. சரிங்களா, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் போட்டாங்க,
ஃபார்மர்னா ஃபார்மர் மாதிரி உங்களுக்கு என்ன பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் மேன் அது மாதிரி ஏதோ ஒன்று அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ கரெக்டாக டைப் பண்ணால் அது உங்களுக்கு அது ரிலேட்டடாக காட்டும் சரிங்களா. அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி என்ன பண்ணுற மாதிரிக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணுற மாதிரிக்கும் சரிங்களா. சரி நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒர்க்கர்னு போடுறேன் சரியா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா இது ஓகேங்களா. அட்ரஸ் உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் கொடுக்குற ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸ் வந்து எது ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் எந்த ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃப் இருக்கிற அட்ரஸ் மாதிரி என்ன பண்ணுறீங்க டைப் பண்ணுறீங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து என்னென்ன இருக்குது பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு ஃபோட்டோ ஐடி கார்டு நிறைய இருக்குது சரிங்களா. உங்கள்கிட்ட என்ன ரேஷன் கார்டு எல்லாமே உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது நீங்கள் வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ உங்கள்கிட்ட அதில் டாக்குமெண்ட் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு 2 டாக்குமெண்ட்டோ இல்லை 3 டாக்குமெண்ட்டோ நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ண முடியும். இதை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒன்றுக்கு பதில் 2 இல்லை 3 கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்குடைய ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற பேன் கார்டுனா பேன் கார்டு நம்பர் வித் அதில் இருக்கிற நேம் எப்படி இருக்குதோ அது மாதிரி ஆட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அட்ரஸு அதே மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி பாருங்கள் ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் ப்ரெசன்ட் அட்ரஸ் நான் இப்போ எங்கே நான் எங்கே இருக்கேன்ற அட்ரஸ் தான் இப்போ ஃபீட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஃபீட் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்து பாருங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் அது ரெண்டுமே சேம் தான் எஸ் கொடுத்துட்டேன். ஸோ அது என்னாச்சு அந்த அட்ரஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ பாருங்கள் இப்போ வந்து என்ன கொடுத்துறேன் பேன் கார்டு கொடுத்து அது ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். பேன் கார்டு எப்படி பேர் இருக்குதோ அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள் கொடுத்த பேன் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த இப்போ அதே அட்ரஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ பாருங்கள் பேன் கார்டு ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ பேன் கார்டு வந்து ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிட்டேன். ஜேபிஜி ஃபார்மேட்லாம் என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ வந்து அந்த ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம எவ்வளோ சைஸில் வைக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைஸ்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி ரெடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரூஃப் ஓகேவா. இப்போ பேன் கார்டு கொடுத்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஐடி ஃபோட்டோ கார்டு அப்படின்னா தான் ஆதார் கார்டு தான் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு அதான் ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டோன்னே என்ன பண்ணுது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன வருது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ ப்ரூஃப் கொடுத்தோன்னே உங்கள் நேம் எப்படி இருக்காதுல்ல அதான் ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதை கொடுத்துக்காங்க. ஆதார் நம்பர் கொடுத்துக்காங்க. ஜஸ்ட் அது அட்ரஸும் ஃபீட் பண்ணிக்காங்க. கொடுத்தோன்னே அது அதுக்கான அட்டாச் ஃபோட்டோ அதுக்கான ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா ஆகும் சேவ் ஆகிடும். அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது ஆட் ஐடி ப்ரூஃப் கொடுத்துருங்க. ஸோ 2 ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கொடுங்க 2 3 4 கூட கொடுங்க அது உங்கள் விருப்பம் தான் சரிங்களா. ஸோ பாருங்கள் மேலே வந்து என்ன கேட்குது அப்பாவுக்கு வந்து அது சன் ஆஃபா ஹஸ்பண்ட் ஆஃபா ஒய்ஃப் ஆஃபான்னு கேட்குது. ஸோ கரெக்டாக பார்த்துட்டுனா ஒரு முறையே நீங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே சன் ஆஃப் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் தமிழ் பெயர் அவன் பேர் வந்து என்ன பண்ண தமிழ் கேட்குது. ஸோ அவங்க நேம் தமிழ் டைப் பண்ணிவிட்டேன். அவ்வளோ நெக்ஸ்ட்டு வாங்க கீழே பாருங்கள் என்ன கேட்குது ஐடி அது தேவையில்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் எஸ் ஆர் கன்ஃபார்ம் டு சப்மிட் எஸ் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இப்போங்க பேமெண்ட் பேஜ் போயிடுச்சு சரிங்களா. ஸோ ஏதாவது செல்ஃப் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன செல்ஃப் வெரிஃபிகேஷனா ஜாப் வெரிஃபிகேஷனான்ற மாதிரி கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்காங்க. அதான் கொடுத்தோன்னே அப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டைம் காட்டும். உங்கள் பேர் உங்கள் அட்ரஸு நீங்கள் கொடுத்த ப்ரூஃப்லாம் கரெக்டாக கேட்கும். ஜஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஒவ்வொன்றும் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அது கீழே வந்து 3 மந்த்து ஸ்டே எவ்வளோ நாளாக வந்து என்ன பண்ணுறாரு ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துலன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க பிறந்து தெரிஞ்சு அங்கே தான் இருக்காங்கன்னா அந்த ஆதார் கார்டை பார்த்து எத்தனை இயராக இருக்காங்க என்ன மந்த் இருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட்டு இயர் வித் மந்த்து நான் டைப் பண்ணிங்க. அப்படியே கீழே வந்தீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து திரும்பி எதாவது காட்டுது. ஸோ என்ன பண்ணணுன்னா கீழே அட்டாச் ஃபோட்டோ. ஸோ வந்து என்ன பண்ணி இப்போ வந்து அந்த கேண்டிடேட்டோட ஃபோட்டோ கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் வர மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சைஸ் அந்த கேபிக்குள்ளே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ என்ன பண்ணலாம் அது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுவும் பாருங்கள் மினிமம் அந்த சைஸ் கொடுத்துருக்காங்க 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் 100 கேபிக்குள்ளே இருக்கணும்ன்றாங்க. ஸோ அந்த சைஸ் குறைச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சைஸை குறைச்சி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ சைஸ் குறைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேவ் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் பே கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் பேமெண்ட் பேஜ் போயிடும். உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்ம வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் எஸ்பிஐ இபே இது அது ஓகே க்ளோஸாக பே இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்ம அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் பே கொடுங்க. பே கொடுத்து ரீடைட் பேமெண்ட் கேட்வே யுவர் ரிக்வஸ்ட் டிரான்சாக்ஷன் இஸ் பீன் ப்ராசஸ்டு. ஸோ வந்து பாருங்கள் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக.
ஸோ உங்களுக்கு வந்து யூஸ் பாருங்கள், யூஸ் அதான் இருக்குது. நெட் பேங்கிங் டெபிட் கார்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் நெட் பேங்க் கிரெடிட் கார்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் யூபிஐ இருக்குது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், நெஃப்ட்டு எல்லா வசதியும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், நான் வந்து யூபிஐ QR கோட் கொடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி செய்கிறேன். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் வந்து QR கோட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து QR கோட் விசிபிள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ஸ்கேன் பண்ணாவே ஆகும், அமௌண்ட் நம்ம அமௌண்ட் கட்டிக்கலாம். சரிங்களா, கட்டினோடனே உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும். ஸோ ஒரு பேமெண்ட்டே சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.